தலாக் சான்றிதழ் வழங்க தடை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள், அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்களா? தலாக் சான்றிதழ் வழங்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ உத்தரவு போட்டிருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம பெண்களுக்கு மாபெரும் வெற்றி, ரொம்ப பெரிய விஷயம். நான் போட்டு 2-3 வருஷம் ஆச்சு அந்த வழக்கு. இந்த மாதிரி டெக்ளரேஷன் அந்த காசிகள் சர்டிஃபை பண்ணக்கூடாது இந்த தலாக்கு. ஏன்னா அவருக்கு பவர் இல்லை. காசி ஆக்ட்ல அவருக்கு பவர் இல்லை இது பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லாம் காசி இதே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் டெக்ளரேஷன் சூட்டுக்கு கேஸ் போட்டேன், ரிட் பெட்டிஷன். அது நேற்று இன்ட்ரம் ஸ்டே அண்ட் அவர் இது கொடுத்துட்டாரு. மேடம், இது தலாக் முறை இது நடைமுறைக்கு வந்தா பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இது நடைமுறைக்கு வராததுனால பெண்களுக்கு எந்த மாதிரியான அனுகூலங்கள்லாம் இருக்கு? இந்த ஸ்டே இல்லைன்னா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம், சொல்லுங்க. அது என்னன்னா, இது ஸ்டே இல்லைன்னா என்ன பண்றாங்க, ஆண்கள் அவங்க முதல் இந்த தலாக் ஏதிட்டு நேரா காசி கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் அதுக்கு சர்டிஃபை பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு பவரே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, நான் இது தலாக் கரெக்ட் சர்டிஃபை பண்ணிடுறாரு. அது கூட அது மேல அந்த கவர்மெண்ட் இது இருக்குல்ல, அவர் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் காசி, வேற எல்லாம் அவர் நைப் காசி, அவரோட ஜூனியர்ஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு, இந்த ஹஸ்பண்ட் இப்ப கொடுத்துடுறாங்க கையில, இல்ல கோர்ட்ல கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த பெண்கள் ரொம்ப பயந்துட்டு, அவங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப பயந்துட்டு, இது தலாக் ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரோட்ல தான் சுத்துறாங்க. அது அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பசங்க அவங்க வாய் திறந்தா சரி, நான் பசங்களை எடுத்துக்கிறேன் அன்ட்டு அவங்களுக்கு பயம் காமிச்சிட்டு, ஸோ அவங்களுக்கு ஒன்று இந்த அமௌண்ட் இல்லை, ஒரு மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் அவங்களுக்கு திட்டுட்டு, இல்லாதான் நான் வேற கல்யாணம் பண்ணிடுறேன் நீ போன்ட்டு பெரிய கல்லட்டா இதுக்காக. ஸோ இது நம்மளுக்கு ஒரு மாபெரும் வெற்றி இந்த ஆர்டர். மேம், இந்த தலாக் சான்றிதழ் வழங்கக்கூடாதுன்னு தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக மேலும் இந்த தடையை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழக்கு தொடரப்படும்? அந்த மாதிரி தொடர்ந்தால் அடுத்த நடவடிக்கையாக என்னென்ன நீங்கள் எடுப்பீர்கள்? நான் சொல்றேன், நல்ல கேஸ் இந்த தலாக் பண்ணுன்னா அந்த 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு, குரான் எப்படி சொல்லுதோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு கோர்ட்ல வரணும். கோர்ட்டு தான் அதுக்கு டிசைட் பண்ணணும். கோர்ட்ல வந்தா பசங்களோட கஸ்டடி, ஜீவனாம்சம் எல்லாம் அதுல டிசைட் பண்ணுவாங்க கோர்ட்ல. அப்புறம் 2 சைடுக்கும் கேட்பாங்க. ஒரு சைடு கேட்டுட்டு இது இப்படி நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கோர்ட்ல தான் இந்த டிவோர்ஸ் வாங்க முடியும். நான் சொல்றேன், நான் ப்ரே பண்றேன் கோர்ட்டுக்கு இதுதான் நடக்குதுன்ட்டு என்ன கோரிக்கை. அவ்வளவுதான். இது குறித்து இணைப்பில் உங்கள் தகவல் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஃபதர் சயீத்.